தமிழ் பேசும் உறவு அனைவருக்கு வணக்கம். 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 அப்படியா சொல்ற? நன்றி. ஓ சரி, நீங்க சொல்லுங்களேன், அது பரவாயில்ல, சொல்லு. என்னுடைய வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் உறவுகளுக்கு வணக்கம். வணக்கம். என்ன முடிவெட்டினா அன்றைக்கு? முடிவெட்டல. அப்ப அமர்ந்து விட்டுருக்கீங்க. இங்க கொஞ்சம் குறைச்சமாக இருக்கு. என்னடாப்பா நேற்று ஒரு வடிவா சொல்லியாச்சு, என்ன அது பெண் உடுப்பு தான் என்று. சரி, ஓகே. அதுக்கு முதல் நாங்கள் இன்றைய தினம் கல்லடி மட்டக்களப்பு காந்தி பார்க். அந்த பாருங்க, தெளிவாக தான் இருக்கிறாரு. மட்டக்களப்பு காந்தி பார்க்குக்கு வந்திருக்கிறோம். இப்போ நிறைய திருத்து வேலைகள், நிறைய மாற்றங்கள் எல்லாம் நடந்திருக்கு. என்ன மாற்றம் என்று சொல்லுவாப்போ? மாற்றம்டா பெயிண்டுகள் அடிபடுது. பெயிண்டுகள் அடிபடுது அந்த மட்டக்களப்பு கேட். அதுக்கு அடுத்தது அந்த பெரிய ஒரு டஸ்ட்பின் ஒன்று வச்சிருக்கிறாங்க குப்பைகளை போடுறதுக்கு. நாளைக்கு பிளாஸ்டிக் குப்பைகளை போடுறதுக்கு வச்சிருக்கிறாங்க. இப்போ நகர்பகுதியில் இப்போ நிறைய பேர் இப்போ கடையில எல்லாம் வாங்கி ஜூஸ் எல்லாம் குடிப்பாங்க தான் நிறைய பேர். அப்போ அதை அந்த பிளாஸ்டிக் குப்பைகளை வந்து அதில் போடலாம். அப்போ ஒரு நல்ல ஒரு முறை என்ன பிளாஸ்டிக் குப்பை அப்படி ஒன்று நம்ம அங்கேயும் இருக்கு கல்லடி பீச்சில். சரி, சந்தோஷமா. இப்போ நம்ம இப்போ கல்லடி பீச்சை தாண்டி இப்போ நிறைய இடத்துக்கு போய் கொண்டிருக்கிறோம் தானே. நேற்றுல முந்தநாத்தா என்ன குழம்புற முந்தநாத்துல ஏதோ ஒரு நாள் என்ன அங்கே ஃபோர்ட் பார்க்கு போனோம். காந்தி பார்க். எனக்கு கொஞ்சம் தடமாட்டமாக தான் இருக்கு. ஓகே மரா, நீங்கள் சொல்லுங்களேன், என்ன மாதிரி போகுது? ஒரு மாதிரியா? என்ன மாதிரி? ஒரு மாதிரி என்ன போகுது? நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. காந்தி பார்க்கு சொல்லி ஒரு இன்டர்வியூ ஒன்று சொல்ல இடம். காந்தி பார்க் இலங்கையில் மட்டக்களப்பு காந்தி பார்க் பூங்கா ஒன்று வடிவா அருகாமை வடிவாரிக்கு என்ன பார்க்க ஒரு அழகான காட்சியாக இருக்கு. பாருங்க, அது பூந்தோட்டங்கள் வடிவாரிக்கு படைச்சி பார்க்க ஒரு ரசிக்கிற தண்ணி இருக்கு. அந்த குளுமையான காற்று, இந்த தண்ணியினையும் காத்தடிக்கிறது, தண்ணியில பட்டு அப்படி தெரிஞ்சு படியா கூலா இருக்கு. அது உங்களுக்கு வந்து பக்கையா இருக்கு, உங்களுக்கு கூலா இருக்கு. இருக்கிறது நல்ல லவ்வஸ் மாராக்கள் இருக்கிறது. கட்டுகள் இருக்கு, பிளஸ் கத்தரைகள் இருப்பிடங்கள் இருக்கு. இருப்பிடங்கள் அழகான இருப்பிடங்கள் இருக்கு. இது என்னன்னு தெரியாது, எந்த ஒன்று இருக்கு உள்ளாந்தர்ற சொல்றாங்க. என்ன சாமான தெரியல. என்ன நான் நினைக்கிறேன் அந்த போட்டுகளை இழுக்கிறதுக்கு அப்படி இருக்கும். அப்படி இருக்காது. இது வந்து இந்த பழைய கால உள்ளாந்தர் காலத்துல அப்படி என்று சொல்றாங்க. எம்மையில எனக்கும் தெரியாது வரலாறு. ஏன்னா நான் படிக்கிறீங்க. நூலகம் இருக்கு, பொது நூலகம் மட்டக்களப்பு. மட்டக்களப்பு பொது நூலகம் இருக்கு. அடுத்து சொல்லுங்களேன். நல்லா கோட்ஸ் இருக்கு பின்னுக்கு. ஆமாம், பார்க்க ஒரு வடிவா இருக்கு. பாக்கிங் எல்லாம் பாருங்க. மட்டக்களப்பு பண்டாலே ஒரு தனி அழகு தானே. என்ன நம்ம இடம் ஒரு நல்ல இடம். நம்ம இடம் நல்ல இடம். மட்டக்களப்பு மண்ணில் பிறந்த நம்ம ரினுவும் ஒரு நல்ல ஒரு ஆள், நல்ல குடம். அப்புறம் போகுது ஒரு மாதிரியா? என்ன போகுது ஒரு மாதிரியா? என்ன போகுது? என்ன இன்றைக்கு ஒரு மாதிரியா தான் இருக்கு. என்ன வெள்ளிக்கிழமை நிறைய கடைகள் எல்லாம் பூட்டி. உண்மையிலேயே வெள்ளிக்கிழமைகள்ல டவுனுக்குள்ள சில கடைகள் பூட்டி தானே இருக்குது. என்ன சில கடைகள் திறந்திருக்கு. பக்கத்திலே என்எஸ்பி பேங்க் இருக்கு. இவர் என்எஸ்பி பேங்க் தான் யூஸ் பண்றாரு. உண்மையிலேயே வாழ்க்கையில அந்த என்எஸ்பி பேங்க் நான் ஓப்பன் பண்ணவே இல்லை. ஏன் அந்த என்எஸ்பி பேங்க் ஏன் ஓப்பன் பண்ணினேன்? அதுதான் என்னென்னா, நான் வந்து காசு எடுக்க போறேன்டா களுவாஞ்சொலி தான் போகணும். இப்போ வந்து இங்கே பக்கத்தில் நம்ம மட்டக்களப்பு இங்கே வந்து கொமர்ஷியல் பேங்க், பிஓசி, பீப்புள்ஸ் பேங்க் எல்லாம் இல்லையா? நம்ம எடுக்கிறேன். நம்ம என்எஸ்பி பிஓசி தான் ஸ்பெஷல். அதான்டா பிஓசி என்ன பிஓசி இலங்கை வங்கி. அதான் என்எஸ்பி பேங்க் ஓப்பன் பண்ணதுக்கான காரணம் என்ன? வீட்டை வந்து சொன்னவங்கள ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கன்னு இப்போ சில அந்த ஊழியர்கள் வாரதானே பேங்க்ல வேலை செய்யறாங்க. அப்படியா இல்லை என்ன காரணம்? ஒரு காரணம் ஒன்றும் இல்லையா? ஒரு காரணம் இல்லை. உனக்கு பிடிச்சிருக்காது? வடி வரைக்கும் என்ன மரம்? வேடி பாப்போமா என்ன மரம்டாப்பா அது? இது என்ன மரம்னு சொல்லப்ப நம்ம நிக்கிற மரம்? இது பாக மரம். பாக மரம் இல்லை, தேக்க மரம். தேக்கன்னு சொல்றான். பாகன்னு சொல்றதானா? தேக்கு. தேக்க மரம். ஓந்தாச்சி மரத்துல இல்லையா? ஓந்தாச்சி மரத்துல இந்த இப்படி மரம் இல்ல, மத்த மரம் தான். எப்படி மரம்? அங்க ஓந்தாச்சி மரத்துல இருக்கிற பனை மரம் இந்த மரம் தான் கூட இருக்கு. அங்க லால மரம். ஓந்தாச்சி மரத்துல ஒரு இது ஒன்று சம்பவம் ஒன்று நடந்திருக்கிறா.
நான் பார்த்தேன்னா இந்த தீர்த்தம் ஒண்ணு நடந்ததா கோயில்ல. ஓ கோயில் அப்ப பிள்ளையார் கோயில். ஓ அள்ள அடிக்குது இப்ப அந்த பெரிய பெரிய அள்ள வர்றது மக்கள் அந்த பக்தர்கள் எல்லாம் இப்ப நிக்கிறாங்க. ஒரு மாதிரியா தான் இருக்கு என்ன கொஞ்சம் பரபரப்பு. பீச்னு சொன்னா நம்மளுக்கு அந்த எனர்ஜி வைப் வரும் சரியா எனர்ஜி ஒன்று வரும். ஆனா இப்ப வேற இடத்த வரக்குள்ள ஒரு சாதியா இருக்கு நமக்கு. சாதியா இருக்கு இப்ப சிந்தனை வந்து அங்க போறதால அப்பதான் காரணம். சிந்தனை போகாது அது காரணம். அதான் அந்த கொஞ்சம் உண்மையிலே எனக்கு ஓ வாகனம் வராது இன்றைக்கு வெள்ளிக்கிழமை தானே கொஞ்சம் பின்னர். அப்ப நேற்று நைட்டு சொன்ன காலையில நேரத்தோட போவான் சனம் வரும் நிறைய வெள்ளிக்கிழமை காலையில கோல் எடுத்தேன்னு உங்களோட சித்தி தான் பேசினாவோ ரெண்டு தூங்குறான்னு. அப்ப அவ்வளவு நித்துற அவ்வளவு நித்துறேன்னு உடம்பு கொஞ்சம் சோப்பு தானே கொஞ்சம் நித்திர போய் குளிச்சுட்டு குளிச்சுட்டு வரத்தான் கொஞ்சம் நல்லா இருக்கு உடம்பு. இப்ப கொஞ்சம் வேற இடத்த வர ஒரு சாதியா ஒரு மாதிரியா இருக்கு. அந்த தூக்க கழகத்துல அந்த குளிச்சு என்ன வரும்போது நல்லா இருக்கு ஒரு நல்லா இருக்கு கொஞ்சம் இது மாதிரி குளிச்சுதான் வந்து அதான் நல்லா இருக்கு கொஞ்சம். ஒரு நாளைக்கு நம்ம வந்து இப்ப கல்லடி வைக்கிற ஒரு பதட்டம் மட்டும் ஏற்படும். வாகனங்கள் வார பதட்டம். இப்ப நம்ம காந்தி பாக்கு வந்த ஒரு பதட்டம் ஏற்படாது. இல்ல கொஞ்சம் இப்ப என்னன்னு சொன்னால் இப்ப அவர் என்ன சொன்னா கவலை உண்மையில சொன்னா கவலை என்ன கவலைன்னு சொன்னார் இன்னும் எதிர்பார்த்தா இப்ப நம்ம காந்தி பார்க்குக்கு வந்ததுக்கு பிறகு நிறைய ரசிகர்கள் நம்மளை பார்ப்பாங்க பேசுவாங்க. அப்ப வந்து பார்த்தது அப்புறம் ஒத்தரம் இல்லையே விளங்கிட்டா ஒரு ஈக்காக்காவும் இல்லையே என்ற ஒரு மனசுல ஒரு கவலை ஒன்று வந்தது விளங்கிட்டா. இப்ப என்ன சொன்னால் ஈவினிங் டைம்லாம் நிறைய பேர் வருவாங்க. அது நம்மளோட ஃபீல் எந்த டைம்ல வந்தது இங்க ஆக்கள் வாரல இங்க வாரண்டா இந்த பேங்க் அந்த இந்த பாக்கு ஒரு என்ன அக்வா ரெஸ்டாரன்ட். ஆமா ஆனா இங்க க்ரௌட் இல்ல பாத்தே இல்ல இங்க வாரவங்கடா ஈவினிங் டைம்ல வந்து அவ்வளவு பேர் குமிய மாட்டாங்க ஆனா வருவாங்க. ஆனா இங்க வந்து என்னடா ஒரு நியூ இயர் இருக்கு தானே. ஓ அந்த நியூ இயருக்கு கடும் க்ரௌட் இருக்கு. ஓ நியூ இயர் கிறிஸ்மஸுக்கெல்லாம் அதில் நாம் அந்த ட்ரீ வைப்பாங்க அதெல்லாம் நல்லா இருக்கு செலிப்ரேஷனா. அப்போ இந்த நியூ இயர் இந்த வார இதுக்கெல்லாம் நம்ம செலிப்ரேட் பண்ணுறோமே வாரம் அந்த வீடியோ எடுக்கிறோம். அப்போ ரினியூலாம் வந்தால் ரினியூலாம் விட மாட்டாங்க போல ஃபோட்டோ உண்டு அடுத்த வரி என்னடா 1 மில்லியன் அடிக்கிறத பிறகு கேக் ஒன்று வெட்டணும். ஓ நம்ம அது உண்மையிலே கட்டாயமாக வந்து அது செய்யணும் மக்கள் ஆதரவு தரணும். எதிர்பார்க்கிறேன். இப்போ எத்தனை 600 இப்போ வந்து 200 கிட்ட நீ வந்துருக்கு. ரினோ 1 மில்லியன் வந்தா கேக் வெட்டுறேன். நான் என்ன வந்தா கேக் வெட்டுறேன். இப்போ வந்து என்ன தெரியுமா 1 மில்லியன் அடிக்கும். 1 மில்லியன் அடிக்கணும். அடிக்க ஒரு இது மாதிரி பிறந்தநாளை அதுக்கு தான் நாங்களும் உங்களோட ஐடிலாம் டேக் பண்ணி போட்டு எல்லாம் முயற்சி என்ன வீடியோ வந்து டெய்லி போடப்படுத்த அந்த லைக்ஸ்ன்றது கூடும் ஃபாலோவர்ஸ்ன்றது கூடும். சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. என்னன்னு தெரியுதா அது தண்ணி கொண்டு வராங்க சரியா அப்படி அடிச்சாங்க கொண்டு பார்த்தியா. இப்போ கல்லடி வைக்கல அடிப்பாங்க தண்ணியை கொண்டு. இதுதான் இவங்க தானே வர பூமரத்துக்கு தண்ணி ஊற்றுவாங்க. ஊற்றி முடிய அப்புறம் கல்லடி பீச் அந்த தண்ணி டைம் ஆயிடுது. இப்படி நீ கதைச்சு பார்க்கலையா கல்லடி பீச்சில் ஒரு பூந்தோட்டம் மாதிரி ஒரு கூடாரத்துக்குள்ள இதே மாதிரி ஆத்துவாலையா இருக்கிற ஆத்துவாலைய நாட்டில் பறிக்க பீக்கல உப்பு மண்ணில் சவுக்கு பத்துல இல்லடா சவுக்கு காட்டலாம் ஆத்துவாலை ஆட்டணும். என்னோட சொன்னால்டா அதுல பாத்தியா ஒரு பெரிய ஒரு மரத்தை படைச்சு பெரிய ஒரு இதொண்டு படைச்சு ரவுண்டா கட்டிருக்காங்க. அப்படி கட்டி போட்டு மண் போட்டு ஒரு மாதிரி இப்படி மரங்களை தாமரை தடாகம்ம மாதிரியே செய்யலாம் தெரியா. அப்புறம் நம்ம செய்யறாங்க வடிவா இருக்கீங்க பாக்க அதை கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டு பாருங்க. இன்டர்வியூ கொடு. இவங்களே ஒருத்தரும் வேலை செய்ய மாட்டாங்க இந்த இன்டர்வியூல பாருங்க. இந்த பெட்டிக்கிலோ வடிவா இருக்கணும் பார்க்க அந்த காட்சியை பாருங்க. மேலே லைட் எல்லாம் போட்டு இந்த போக்கஸ் மாதிரி மேலே 3 போக்கஸ் மாதிரி பார்க்கவே ஒரு நீட்டாக இருக்கு இந்த காந்தி பார்க். அதுதான் என்ன அங்க பாருங்க அங்க ஒரு என்ன வாவி ஓரத்துல ஒரு கடவுன் இருக்கு. மட்டக்கிளப்புக்கு கடவுன் இருக்கு பாருங்க. மட்டக்கிளப்புல ஒரு கடவுன் ஓபன் பண்ணிக்காங்க. மட்டக்கிளப்புல இந்த வாவி கரையை பார்த்துக்கொண்டே நீங்க பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாம். அது பக்கத்திலே பிளஸ் இருக்கு. இந்த பிளஸ் இருக்கு பாருங்க. பிளஸ் என்ன பிளஸ் என்ன பார்க்க ஒரு வடிவா இருக்கிற வெட்டிக்கிலோ வெட்டிக்கிலோ அதான் வெட்டிக்கிலோ ஒரு தனி அழகு தானடா. ஒரு கூடு ஒன்று என்ன கூடு கக்க கூடாது
காக்கா கூடு காக்கா கூடுகள் இங்க நிறையகள் இருக்கு. படியா கூடு கட்டிக்கிறேன் இந்த மரத்துல. பாத்தியா அப்படின்ட்டு. சரி மக்களே, இப்போ கொஞ்சம் எனர்ஜி இல்லாம இருந்தது எல்லாருக்கும், அதனால ஒரு டீ ஒன்று அடிச்சிட்டு இப்போ வந்திருக்கிறோம். இன்னொரு எங்களுக்கு வந்து கொஞ்சம் என்ன அது கொஞ்சம் இதாக இருந்தது எனர்ஜி இல்லாம. இவருக்கு எனர்ஜி வரணும்னு சொன்னால் அந்த பிள்ளைகள் வந்தா தான் ஒரு எனர்ஜி ஒன்று வரும். என்ன உண்மை கதை தானே அது. பக்கத்துல ஒரு ஆள் இருக்கிறதால ஃபுல் அந்த எனர்ஜியோட நிற்கிறான். ஏன்னா உண்மையாது என்னத்தோட விட்டு நம்ம அதுவும் மறந்து போயிட்டு என்னத்தோட விட்டு நாம இந்த கல்லடி பீச்சை பத்தி நம்ம பேசணும். நாம கல்லடி பீச்லடா கல்லடி பீச்ல ரெண்டு கல்லடி பீச் தான் வருது. காந்தி பார்க் இப்போ நம்ம காந்தி பார்க்கு நம்ம வீடியோ எடுக்கிறேன். காந்தியை காட்டுறோம் இல்லையா நம்ம. காந்தி பூங்காக்கு வந்தோம்னா காந்தி தாத்தா காட்டோம் இப்போ நம்ம பார்வையாளர்கள். இப்போ நாங்கள் காந்தி பூங்காக்கு வந்திருக்கோம் மட்டக்களப்புல. உங்களுக்கு நான் இப்போ காந்தி தாத்தா காட்ட போகிறேன் பார்வையாளர்களுக்கு. இது மைய பகுதியில் இருக்கு பாத்தியா. இங்க பாருங்க காந்தி தாத்தாவை காட்டணும் தான். கிளியரா இருக்கேன். கிளியரா இருக்கேன், நல்ல கிளியர். இங்க பாருங்க காந்தி தாத்தா தான் நிக்காரு. காந்தி பார்க்கல வந்தேன்டா காந்தி தாத்தாவை பார்க்கலாம் வெட்டிக்கலாவுல. தினுவின் வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய காணொளி மட்டக்களப்பு காந்தி பார்க் என்ற இடத்துல நாங்கள் நிற்கிறோம். இப்போ வந்து இந்த காந்தி பார்க்கில் வந்து ஒரு பார்க்குகள் இருக்கு. இங்கே பாருங்க காந்தி தாத்தாவோட இருக்காரு முன்னுக்கு பாருங்க. இப்படி ஒரு இன்டர்வியூ நான் எவனும் கூட கொடுத்துருக்க மாட்டான் இந்த இன்டர்வியூ. பாருங்க காந்தி பார்க்கில் வந்து காந்தி தாத்தா இருக்காரு. இப்படி ஒரு இடம் பாருங்க மட்டக்களப்புலே ஃபேமஸான இடம் இதுதான். ஆமாம், இங்கே பாருங்க மாலை போட்டு தெரியும் போகிற இடம்லாம் தான் சொல்கிறேன். கல்லடிக்கு போனாலும் கல்லடி ஃபேமஸ். நம்மளுக்கு ஃபேமஸான இடம் கல்லடி தான். கல்லடி தான். ரெண்டாவது இடம் காந்தி தாத்தா. இங்க பாருங்க காந்தி பூங்கா பாருங்க என்னால அறிக்கண்டி இந்த காட்சியை பார்த்து சுவாசிங்க. சரி, கடும் வெயிலா இருக்கு. இப்போ நாங்க போறோம். இந்த குப்பை தொட்டியை பத்தி தான் நாங்க குப்பை தொட்டின்னு சொல்லல, இப்படியே இல்ல. ஆனா வந்து குப்பைகள் போறதுக்கு ஏற்ற மாதிரி பிளாஸ்டிக் குப்பைகள் பக்கத்துல போய் காட்டுறோம். ஆனா இது வந்து இத்து போவாதான், அலுமினியம் தானே. பிளாஸ்டிக் அலுமினியம். இதில் பார்த்தியா இருக்கு. இதை வச்சுக்காங்க பாருங்க, பிளாஸ்டிக் போத்தல்கள் போட்டிருக்காங்க. சரி வாங்க போவோம். அப்படி சரி ஆக்கி அதான் இப்போ காந்தி பார்க்குக்கு வந்து இப்போ கொடுத்து கொண்டிருக்கிறோம். அது என்னதான் இருந்தாலும் இந்த கல்லடியில பைக் அந்த எனர்ஜி வந்து வருது இல்லை. என்ன காரணம் என்ன சொல்லுவோம். இப்போ கல்லடி விக்கியில் வந்து ஒரு பதட்டம் ஒன்று ஏற்படும். பார்க்கிங் ஏற்பட்டணும். இப்போ இவர் வந்து போக 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 எங்களுக்கு ஃபன்னாக இருக்கிறதால இப்போ விளங்கி தானே இப்படி 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 பார்ப்பாரு. இப்படி இப்படி பார்த்தா அதுவும் ஒரு ஃபன்னாக இருக்கும். அடுத்தது இந்த பகுதியிலானே அவர கடைக்கு நீங்கள் கொடுப்போம். என்ன கடை இந்த முன்னுக்கு இந்த முன்பகுதி என்று நாங்கள் கேள்விப்பட்டோம். அந்த கடை வந்து மட்டக்களப்புல இருக்கு. மட்டக்களப்புல இருக்கு. அதுதான் என்ன அது நீங்கள் வீடியோ ப்ரொமோஷன் வீடியோவும் போட்ட மாதிரி நான் கேள்விப்பட்டேன் நான். ப்ரொமோஷன் வீடியோ போட்டதான். சரி, ஓகே. இந்த வீடியோ வந்து இப்போ இந்த காந்தி பார்க்குக்கு வந்ததுக்கான இன்னொரு காரணம், நாங்கள் ஷார்ட் வீடியோ எடுக்கிறதுக்காகவும் வந்தோம். நாங்கள் 2 ஷார்ட் வீடியோ. உண்மையிலே சொல்லப்போனால் பலத்த ஆதரவு நம்மளோட ஷார்ட் வீடியோ கிடைச்சி கொண்டிருக்கு. இப்போ நம்ம நைட்டு போட்ட வீடியோ காலை எழுப்பி பார்த்தா 6500 லைக் வந்து கிடக்கு. அப்போ நம்மளோட வீடியோஸ் எவ்வளோ பேர் ரசிச்சு பார்க்குறாங்கன்னு பார்த்தியா. பார்வையாளர்கள் சப்போர்ட் பண்ணுறாங்க. பார்வையாளர்கள் சப்போர்ட் பண்ணுறாங்க பாருங்க. அதான் வேணுமே. இப்ப நம்ம இப்படித்தானே டிரெக்டர் நான் ஆக்டர் நீ அப்படித்தானே போதி கொண்டிருக்கேன்னு. அதோட சேர்த்து நம்ம நல்ல கருத்துக்களையும் நம்ம ஒரு மெசேஜையும் சொல்றோம். சப்போர்ட் வந்து யூடியூப்க்கும் தருவாங்கடா. சரி, இல்ல யூடியூபுக்கும் தருவாங்க, அந்த நம்பிக்கை இருக்கு. நம்ம தொடர்ச்சியா வீடியோ என்ன அப்லோட் பண்ணி கொண்டிருக்க பார்வையாளர்கள், நம்மளுக்குரிய பார்வையாளர்கள் கட்டாயமாக வருவாங்க. அந்த பக்கம் கண் போறதுக்கான காரணம் வந்து அங்க ஒரு பிள்ளை இருக்கிறதால அங்களை கண் போகுது. 26,000 சப்ஸ்கிரைப் வந்திருக்கு. 26,900 போகுது. 26,900 சப்ஸ்கிரைப் போகுது. ஆனா டிக்டாக்ல வந்து 1,84,000 போலோஸ் வந்திருக்கு. அந்த 1,84,000 போலோஸ் பார்வையாளர்கள் வந்து யூடியூப்ல சப்ஸ்கிரைப் தரணும். அதுதான் நான் ஃபேஸ்புக்ல வந்து 78,000 இது வந்திருக்கு, போலோஸ் வந்திருக்கு. அதான் அந்த பலத்த ஆதரவு வந்து
தந்து கொண்டிருக்கிறீங்க, அதுக்கு ரொம்பவே நன்றி. அதே ரினு சொன்ன மாதிரி அதே இது டிக்டாக்கு என்ன டிக்டாக்ல யூடியூப்புக்கு வரும்னு சொன்னால் வேற லெவலாக இருக்குமே. நாங்களும் நிறைய இடங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் பார்வையாளர்கள். இப்போ இன்றைக்கு 2 வீடியோ பிளான் எடுக்கிறது இங்கே வச்சு, அப்போ அதை நீங்கள் டிக்டாக்ல வந்து பார்க்கலாம். ஓகே, இந்த வீடியோ முடிப்போம். என்ன ஒரு ஒரு குறுகிய வீடியோவாக தான் இது அமைஞ்சிருக்கு. அதுக்கான காரணம் என்ன? குறுகிய வீடியோ தான் இந்த வீடியோவில் இந்த காமெடின்றது இப்போ குறைஞ்சிட்டு இதுக்கு ஒரு தலைப்பு ஓடணுமே. என்ன தலைப்பு? இலங்கையில் 3 வருடத்துக்கு பிறகு காரந்திப்பாக்கு வந்த ரினு. இந்த கையில கொஞ்சம் இது என்னவென்றால் நாங்க வந்து இப்ப நேரத்தோட நாங்க வீக்கிலாம் இருந்தாங்க. இப்ப தலைப்பதான் நீ ஓடணும் 3 வருடத்திற்கு பிறகு. அடுத்தது வந்து ரினுக்கு இந்த ஷார்ட் வீடியோக்கு ஒரு வசனத்தை சொல்லிடுவேன். நான் ஒரு வசனத்தை சொன்னேன்னு சொன்னா அடுத்த ஒரு 30 செகண்ட்லயே டிலீட் ஆயிரும் மைண்ட்ல இருந்து. அதே அதுக்கான காரணம் வந்து சிந்தனைன்றது என்ன பல இடங்கள்ல இருக்கு கூட. நம்ம ஷார்ட் வீடியோ எடுக்கிறோம்னு சொன்னா ஷார்ட் வீடியோ சிந்தனை அந்த ஷார்ட் வீடியோலாம் இருக்கணும், விளங்கிட்டு தான். பதட்டப்படக்கூடாது, அதுதான் சரியா. வீக்கில வந்து ஒரு பதட்டம் ஏற்படும். இப்போ பதட்டம் ஏற்படும் சொல்றது 12 மணி ஆகிட்டான், பதட்டமா இருக்கா, வாங்க போகணும் சிகிரியா போகணும். சிகிரியா போவோம். ஆனா ஏறுவான்றதான் கஷ்டம், நம்பிக்கை இல்லாம ஏறுவேன். நான் சிகிரியா போய் வந்து இப்போ ஒரு 10-15 இயர்ஸ் உண்மையா போயிருக்கியா? போயிருக்கேன் நான். நடந்த ஏறி போனியா? அப்ப எத்தனை 10 வயசுல ஏறி போயிருக்கேன். நான் மேல 11 வருஷம் போகாம ஸ்கூலால கூட்டி போனோம். ஸ்கூலால. சரி ஓகே, சரி ஓகேங்க. இந்த வீடியோவை நாங்கள் இதோட முடிச்சு கொள்கிறோம். இப்போ அடுத்தடுத்த வீடியோஸில் உங்களை வந்து சந்திக்கிறோம், சரியா? அடுத்து என்ன பார்த்து கொண்டிருக்கிறீங்க? போன பார்வையாளர்களை சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த வீடியோவை இதோட முடிச்சு கொள்கிறேன். இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்களில் ஒருவன் நான். எப்படி?